சம்டைம்ஸ் எனக்குள்ள பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். இன்கேஸ் என்னோட ஃபேமிலில யாராவது இறந்துட்டாங்க அப்டின்னா, நான் எப்படி அத ஃபேஸ் பண்ணுவேன்? எப்படி என்னால இதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும்? இவ்வளோ நாள் நான் அவங்க கூட இருந்துட்டேனே! திடீர்னு அவங்க இறந்துட்டாங்கன்னா, நான் ஹேண்டில் பண்ணுவேன்? அப்டின்னு சொல்ட்டு. இந்த பயம் என்ன தினம் தினம் தூங்க விடாமலே இருந்துச்சு. எனக்கு வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியே இருக்காது. அப்படியே ஒரு மாரி போட்டு உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணும். அப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, பட் நவ் நான் அதுக்கான சொல்யூஷன்ஸ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த வீடியோல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அப்படி ஜாலியான வீடியோலாம் இல்ல. பட் நான் சொல்லப் போற விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப்ல பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட குடுக்கும். ஓகே. ஸோ, நம்பர் 1 விச் இஸ் ரூட் காஸ். இதோட ரூட் காஸ் என்ன? இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னா, கண்ட்ரோலிங் ஆங்சைட்டி அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தர் இறந்திருப்பாங்க. இப்ப லெட்ஸ் சே என்ன பொறுத்தவரை என்னோட லைஃப்ல எங்க அப்பா இறந்திருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் ஸோ எங்க அப்பா என்கிட்ட வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னால அவர் சொன்ன விஷயத்துக்கு ஏத்த மாரி நடந்துக்கவும் முடியல. அப்படிங்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கிரீஃப், ஒரு டிப்ரஷன் இது எல்லாமே சேர்ந்து, ஓகே நெக்ஸ்ட் டைம் முடிஞ்ச அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கூட இருக்கிற யாரையும் நம்மள விட்டுடக்கூடாது. நம்ம தான் அவங்கள ரொம்ப சேஃபா பார்த்துக்கணும். இந்த ஓவர் கண்ட்ரோலிங் மென்டாலிட்டி. அவங்கள இல்ல. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள. பட் ஒரு விஷயம் நான் ரெகக்னைஸ் பண்ணது என்ன அப்டின்னா, நம்மளால எப்பவுமே நம்மளோட சிச்சுவேஷன்ஸையோ, இல்ல நம்மளோட சரவுண்டிங்ஸையோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பட் நம்ம என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்ட்ரோலிங் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்கிறனால தான், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு சம்டைம்ஸ் சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் அதுக்கு ஏத்த மாரி புரோகிராம் ஆகல அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு டிப்ரஷன் கிரியேட் ஆகுது. ஒரு சோகம் வருது. ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. பட் ஒரு டெத், ஒரு சாவு அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. ரைட்? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முக்கியமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க இறந்துருவாங்க. நான் ஒரு வேள அவங்க மேல ரொம்ப அதிகமா வச்சுட்டேன்னா, என்னால அவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மேல வெறுப்ப காட்ட ஆரம்பிச்சுருவேன். கோவத்த காட்ட ஆரம்பிச்சுருவேன். அவங்க என்கிட்ட வந்து இன்ஃபாக்ட் சாரியோ, இல்ல வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, நான் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ச்ச அதெல்லாம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி வேணும்னே. அதுக்கப்புறம் நானே உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். நான் ஏன் இப்படி பண்றேன்? ரீசன் என்னன்னா, ஒரு பயம், ஆங்சைட்டி, ஃபியர், டவுட்ஃபுல் தாட்ஸ். பட் டெத் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லாத ஒரு விஷயம். ஒரு மனுஷன் பொறந்த அன்னைக்கே அவனோட சாவு நிச்சயிக்கப்பட்டுருச்சு அவ்வளோதான். பொறந்துட்டா இறந்து தான் ஆகணும். அது யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட்? ஸோ நம்பர் 2 விச் இஸ் ஆல்ரெடி ஒரு பெர்சன் இல்ல யாரோ ஒரு பீப்பிள நீங்க இழந்துட்டீங்க உங்க லைஃப்ல அப்படின்னா, பட் இந்த வீடியோ பார்க்குற வரைக்குமே நீங்க சர்வைவ் ஆயி தானே இருக்கீங்க. அதனால உங்க லைஃப்ல எந்த ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கலான ப்ராப்ளம்ஸும் கிரியேட் ஆனதில்ல இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? யூ கேன் சர்வைவ் ரைட்? அதுதான் இங்க அர்த்தம். யூ கேன் சர்வைவ். சர்வைவ்னா ஃபினான்ஷியலி மட்டும் நான் சொல்லல. சில பேர் யோசிப்பீங்க. ஓகே. அவங்க இல்லன்னா ஃபினான்ஷியலி நான் என்ன பண்ணுவேன்? அப்படி மட்டுமே கிடையாது பிரதர். அப்படி மட்டுமே கிடையாது. ரைட்? லைஃப்ல ஒரு விஷயம் போச்சுன்னா, அத ரீப்ளேஸ் பண்ற மாரி இன்னொரு விஷயம் இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் கண்டிப்பா அனுப்புவாங்க. அப்படி இல்லையா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. உன்ன காப்பாத்த யாருமே வரமாட்டாங்கன்னு நீ நெனைக்கிறன்னா, உன்ன நீ காப்பாத்து. நான் அதான் பண்ணேன். என் லைஃப்ல என்ன யாருமே காப்பாத்த போறதில்ல. எனக்கு யாருமே என் கூட இருக்க போறதில்லன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், என் லைஃப்ப நான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் எமோஷனலி ரொம்ப வீக். மென்டலி ரொம்ப ரொம்ப வீக். ரொம்ப ரொம்ப நீடி பெர்சன். பட் இது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராங்கா மாத்திருக்கேன். இன்ஃபாக்ட் என்ன விட்டுட்டு யாராவது போறாங்க, மேபி என்ன பிரேக்கப் பண்ணிட்டு எனக்கு புடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க அப்டின்னா, நான் செகண்ட் ஆப்ஷனா இருக்க கூட விரும்பியிருக்கேன் அவங்களுக்கு. பரவால்ல நான் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனா இருக்கிறேன். பட் நவ் அப்படி கிடையாது. ஸோ
நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு தாட் வருது. ஐயோ! இவங்க இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? ஐயோ! எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மா இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? என் ஃபேமிலில இவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த மாரி தாட் வருது அப்டின்னா, ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. உங்களால சர்வை பண்ண முடியாம கிடையாது. நம்பர் 2 யூ ஜஸ்ட் நீட் டூ லேபிள் திஸ் ஆஸ் இது ஒரு கண்ட்ரோலிங் ஆங்சைட்டி. நான் சிச்சுவேஷன கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுங்க. அந்த அந்த எமோஷன, அந்த தாட்ட. நீங்க இந்த தாட்டையோ, இல்ல எமோஷனையோ நீங்க நேம் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதோட பவர் கொஞ்சம் கம்மியாயிரும். ரைட்? ஏன்னா நீங்க அவேர் ஆயிடுவீங்க. ஓகே எனக்கு இந்த மாரி தாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பரவால்ல. அது வரும்போது, இல்ல அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள நீங்க கன்வின்ஸ் பண்ணிக்கங்க. வேற ஆப்ஷன் இங்க கிடையவே கிடையாது. ரைட்? ஏன்னா, இப்போ மத்த விஷயத்துலனா கூட ஓகே ஏதோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம். பட் இந்த ஒரு தாட் இருக்குல்ல, இது நமக்கு தினம் தினம் பயத்த குடுத்து தூங்க விடாம, வீட்டுக்கு போனா ஸ்ட்ரெஸ் ஆகி, அவங்க மேல திட்டி, அவங்களுக்கு மேல கோவப்பட்டு, இப்படி தான் நம்மள இந்த ஒரு பிஹேவியர் மாத்தும். ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே அது வரும்போது நான் பார்த்துக்கிறேன். அந்த விஷயம் நடக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். என்னால முடியும். நான் என்னங்கிறத பார்த்துக்கிறேன். இப்போ என் லைஃப்ப நான் பீஸ்ஃபுல்லா, காமா லீட் பண்றேன். இந்த ஒரு மைண்ட் செட். 3 கிராட்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ அவங்க உங்க கூட இருக்காங்களா? அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட அந்த டீ ஷர்ட் இருக்கா? நன்றி சொல்லுங்க. பிகாஸ் ஒய் கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது ரொம்ப மெயின் அப்படின்னா நீங்க என்ன உங்களோட பிரெயினுக்கு அதிகமா காட்டிட்டே இருக்கீங்களோ, அதில தான் உங்க பிரெயின் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும். இன்ஃபாக்ட் நீங்க ஒரு லேக்கா இருக்கீங்க. என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, பாய் ஃபிரெண்ட் இல்ல, எனக்கு ரிலேஷன்ஷிப்ல யாருமே இல்ல, இல்ல என்ன விட்டுட்டு எல்லாருமே போயிடுவாங்க. இத நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்கள் பிரெயின் தேடி, தேடி, தேடி இத தான் குடுக்கும். லெட்ஸ் சே ரெட் கார் தியரின்னு ஒண்ணு இருக்கு. ரெட் கார் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க நெறைய இடங்கள்ல அந்த ரெட் கார பார்ப்பீங்க. நான் அதான் பண்ணுவேன். நான் ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 360 பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே நான் இந்த ஹண்டர் 360ய பார்த்துட்டே இருப்பேன். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்த இப்படிதான் நீ பார்க்கணும்னு சொல்லி குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது அங்க தான் குடுக்கும். ஸோ, அப்ப நீங்க அதிகமான கிராட்டிட்யூட் எழுதுறதோ, இல்ல சொல்றதோ, இல்ல டச் பண்ணும்போது, ஓகே நான் கிராட்டிட்யூடா இருக்கேன். ஓகே நான் பேண்ட்ட டச் பண்ணும்போது, ஓகே நான் பேண்ட்டுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். மைக்க டச் பண்ணும்போது, மைக்குக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். இப்படி நீங்க சொல்ல ஆரம்பிக்கும்போது, உங்க பிரெயின் அதிகமா இந்த கிராட்டிட்யூட் இருக்கிற இந்த மாரியான விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு தெரியும். இது ரொம்ப கஷ்டமான பெயின் தான். இது ரொம்ப பெரிய ஒரு வலி தான். தினம், தினம் இந்த மாரி ஆங்ஷியஸா இருக்கிறது, ஆங்சைட்டியா இருக்கிறது, ஒரு பயத்திலேயே வாழ்றது. நான் 15 இயர்ஸா இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணி எனக்கு தெரியாவே இல்ல. பட் இப்போ நான் அதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் ரெக்கவர் ஆயிருக்கேன். இன்ஃபாக்ட் சைக்காட்ரிஸ்ட் கூட எனக்கு இது ஹெல்ப் பண்ணல. நான் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். ஸோ த திங் இஃப் யூ ஆர் சோ ஆங்ஷியஸ் அபவுட் யுவர் ஃபியூச்சர், லைஃப் இப்படி எதுவா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நான் நெறைய பீப்பிளுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு கீழ 2, 3 கிளையண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க இந்த ஆங்சைட்டிலேருந்து வெளிய வரணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த மாரி இந்த தாட் பேட்டர்ன்லாம் உடைச்சிட்டு நான் பயம் இல்லாம என் லைஃப்க்கு ஒரு காமா, பீஸா, அமைதியா லீட் பண்ணணும், டிசிப்ளின்டா இருக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கீழ லிங்க் இருக்கு. ஷெட்யூல் பண்ணிக்கங்க. 15 டூ 20 மினிட்ஸ் நான் என்னங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தென் நீங்க என்னோட கோச்சிங்குள்ள வருவீங்களா? மாட்டீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த கோச்சிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் சே வாட்ஸ்அப் பெய்ட் கம்யூனிட்டி இருக்கு. இட்ஸ் 999 மந்த்லி பே பண்ற மாரி இருக்கும். ஸோ, இங்க நீங்க வந்தீங்கன்னா, ஒரு வீக்லி வீடியோ கால்ஸ் இருக்கும். தென் நீங்க உங்களுக்கு ஏத்த உங்களுக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த பீப்பிள நீங்க அங்க பார்க்கலாம். அண்ட் ஸோ என்னோட கைடன்ஸ் அப்பப்போ அங்க இருக்கும். ஸோ, பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே அண்ட் அனதர் வீடியோ ஆங்சைட்டி இல்ல இந்த மாரி தாட்ஸ்லேருந்து எப்படி வெளிய வரலாங்கிறத பத்தி டீட்டெயில்டா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தேங்க் யூ.